காலையில டிஃபன் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் ஒரு ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டோம். குழந்தைகளை கூப்பிட்டா என் பொண்ணுக்கு வந்து எக்ஸாம் போகுது, மண்டேல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. சோ அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா வரலன்னு சொல்லிட்டாங்க. உடனே என் பையனும் அக்கா வரலாட்டி நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டா. சரி, ரெண்டு பேர்த்தையும் வீட்டுல விட்டுட்டு நாங்க ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். வரும்போதே வந்து கிட்டத்தட்ட மணி வந்து 1:30 ஆயிடுச்சு. சரி, குழந்தைகளுக்கு வந்து அதுக்கு மேல சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜொமேட்டோல பார்த்தோம். டென்மார்க் ஆர்எஸ்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா 50% ஆஃபர்ல சிக்கன் பிரியாணி வந்து போட்டிருந்தாங்க. 135 சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா 235. டோட்டலா வந்து டாக்ஸோட சேர்த்து 487 ஆச்சு. டெலிவரி வந்து ஃப்ரீயா கொடுத்திருந்தாங்க. சோ சிக்கன் பிரியாணி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆன்லைன்ல வாங்குறேன். மோஸ்ட்லி வீட்ல செஞ்சு சாப்பிடுறதுதான் ஹெல்தி. சரி, குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. வீட்டுல தான் செஞ்சு தரேன்னா வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் ஆர்டர் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சோ அதனால அவங்க அப்படி கேட்கும்போது ஆர்டர் பண்ணாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, ஆனியன் பச்சடி, அதுக்கப்புறம் ஆனியனும் தனியாவும் கொடுத்திருந்தாங்க. நான் இது வந்து கத்திரிக்காய் ரைத்தா அந்த மாதிரி நினைச்சேன். சென்னையில தான் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க, இங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. சோ டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என் பையனுக்கு ஊட்டி விட்டேன். நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. சிக்கன் பிரியாணில வந்து பெரிய 2 லெக் பீஸும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டையும் வந்து வச்சு கொடுத்திருந்தாங்க. போதும், 2 பேர்த்துக்கும் அது வந்து கரெக்டா தான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டு டேஸ்ட் பார்த்தேன், டேஸ்ட் ஓகே தான். குழந்தைகளுக்கு சிக்கன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே சூப்பரா வெந்திருந்தது. சோ ஒரு முட்டையும் பிரியாணியும் வச்சு